வெல்கம் பேக் டு மை சேனல் கிச்சி கேஃபே. உங்க வீட்டு குழந்தைகளும் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஹெல்தி நெத்திலி 65 எப்படி செய்யலான்றது வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நெத்திலி மீன் அதாவது 65 எப்படி செய்யலான்றதை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல், கீப் சப்போர்ட்டிங். ஸோ கிச்சி கேஃபே சேனலுக்கு வரைக்கும் தேர்தலுக்கான இருக்கும் மனமார்ந்த நிறைய தேர்த்து எடுத்துக்கொண்டு ஸோ இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் எப்படி செய்ய போகிறோன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். இதுதாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ நெத்திலி மீனை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் இந்த நெத்திலி மீன். ஸோ இதை வந்து நீங்கள் குழம்பாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அண்ட் தென் வந்து 65 செஞ்சு தரலாம். ஸோ முதல்ல நமக்கு தேவையான இந்த மஞ்சத்தூளை வந்து அதில் போட்டு கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நெத்திலி மீனில் இந்த மஞ்சத்தூள் போட்டு அதில் இருக்க ஆன்டிபயோட்டிக்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணி அழகாக ஸோ இப்போ வந்து அதில் வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் அதை ஸ்மாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் உப்பு. ஸோ இந்த உப்பு எதனால் முதல்ல போடுறோம்னா, மீன் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அது கடலில் இருக்கிறதுனால நல்லா உப்பு இருக்கும். ஸோ அதுக்கு கரெக்டாக நம்ம வந்து மெஷர்மெண்ட்டை வந்து உப்பு மட்டும் கரெக்டாக பண்ணிடணும். ஏன்னா உப்பு கொஞ்சம் அதிகமானாலும் அது ஏற்கனவே அதில் உப்புத்தன்மை இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் அதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிங்கனாலே நீங்கள் அதில் இருக்க அந்த தண்ணி இதெல்லாம் வந்து கொஞ்சம் உப்பு கடலில் இருந்தனால ஐஸ் அது இதுன்னு போட்டிருக்கோம். அது க்ளீன் ஆனதுக்கப்புறம் இப்போ மூணாவது நம்ம வந்து அதுக்கு தேவைக்கேற்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது விழுது ஏற்கனவே நம்ம வந்து மிக்சியில் ரெடி பண்ணி பக்கா வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதோட ப்ராசஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த நெத்திலி 65 எப்படி நீங்கள் செய்யலான்றதான் இதோட ப்ராசஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் இது போல் அழகாக நீங்கள் செஞ்சு தரலாம். ஸோ கடையிலலாம் நீங்கள் போய் வாங்கி சாப்பிட்றதோட ஸோ இது போல் ஈஸியான ரெசிபியை உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நம்ம கிச்சி கேஃபே சேனலில் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மல்லித்தூள் லைட்டாக கொஞ்சம் மேலே போட்டு அதே கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கம்பல்சரி பெப்பர். ஸோ பெப்பர் இல்லாமல் எதுவுமே கிடையாது மீனை பொறுத்த வரைக்கும். ஸோ பெப்பர் போட்டுறோம். பெப்பர் போட்டதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் ஓரளவுக்கு, ரொம்ப கிடையாது, கொஞ்சமாக போட்டு ஸோ அதை லைட்டாக இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ரெட் சில்லி காரத்துக்கு ஏற்ப ஓரளவுக்கு, அது வீட்டு மிளகாத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஸோ இது ரெண்டும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக ஊற விட போகிறோம். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா லெமன் விட போகிறோம். ஸோ லெமன் வர்றதுக்கு முன்னாடி இது கூட கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர், அதாவது சோளை மாவுன்னுவாங்க. அந்த சோளை மாவு நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா, சோளை மாவு வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த மீனோட கன்சிஸ்டன்சி வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். ஸோ எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கணும் இல்லையா. ஸோ அரிசி மாவு வேணுன்றவங்க அரிசி மாவும் போட்டுக்கலாம், கடல மாவு வேணுன்றவங்க கடல மாவும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த லெமனை விட்டுட்டு கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மைக்கு 65னாவே அந்த லெமன் வந்து அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த லெமனை வந்து அதில் இருக்க கொட்டையை எடுத்துகிட்டு இந்த ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் இருக்கிற ஒரு லெமன் எடுத்து அதை ஆஃபாக கட் பண்ணி ஃபுல்லாக வந்து அதில் வந்து நம்ம போர் பண்ணிக்கலாம். போர் பண்ணதுக்கப்புறம் நல்லா பிஞ்சு விட்டதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் நேரம் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஸோ அது கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நம்ம வந்து சோளை மாவு போட போகிறோம், அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவுன்னுவாங்க. ஸோ அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு ஓரளவுக்கு ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அது வந்து அதிகமாக சாப்பிட வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, ஸோ இதெல்லாம் நிறையா வரும். ஸோ நமக்கு அந்த வயிற்று வலி, இந்த ஸ்டொமக் பெயின்லாம் வராமல் இருக்கிறது நமக்கு ஒரு ரீசனபுளாக போட்டு ஸோ வீட்டில் செய்கிறதுனா எப்படி, பட் ஆனால் நீங்கள் ஹோட்டலில் வெளியெல்லாம் போய் சாப்பிட்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அதிகமாக போடுவாங்க. இதுதான் லிமிட்டு. இதுக்கு மேலே போடாதீங்க. கரெக்டாக ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துடும். ஸோ இருக்கிற எல்லா ஃப்ளேவரோட டேஸ்ட்டும் வந்து இதை வந்து டல் பண்ணுறோம். அதனால் ஒரு லிமிட்டட் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திங்களா போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷம் கொஞ்சம் நல்லா மேக்னேட் ஆகட்டும். ஸோ உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நல்லா மேக்னேட் பண்ணிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த மீனை வந்து நல்லா கொஞ்சம் லாக் பண்ணி பிடிச்சிக்கும். ஸோ அந்த 15லேருந்து 20 நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா மேக்னேட் ஆகணுங்க. இதில் மெயினாக தான். ஸோ நல்லா மேக்னேட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லைனா விடலாம். இது வந்து கடைசியாக போடுறோம். இது வந்து ஒரு மேஜிக் மசாலா, அதாவது இந்த பீச் சைட்லாம் வந்து மேலே கொஞ்சம் போர் பண்ணி கொடுப்பாங்க அது. இப்போ வந்து எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எண்ணெய் வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த நெத்திலி மீனை வந்து உள்ளே போட போகிறோம். ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும்ல. ஸோ இதோட நன்மைகள் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த நெத்திலி மீனானது ஸ்கின்னுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். ஸோ அது மட்டும் இல்லை, விட்டமின் இ இருக்குது. செலினம் போன்ற சருமத்தின் ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப தேவையான ஒரு
ஃபிஷ் இது. ஸோ நெத்திலி மீனை வந்து நீங்கள் தொடர்ந்து வாரத்துக்கு 2 வாட்டி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் தென் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதேமாரி உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனாகவும் தென் ரொம்ப சாஃப்டியாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லைங்க. ஸோ ஸ்கின்னை பற்றி சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நெத்திலி மீன் பல்லுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதாவது பல் பிரச்சனைகள் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இது வந்து அவ்வளோ நல்லது. ஸோ பல்லுக்கு வந்து எந்த ஒரு பெயின், அதாவது பல்லோட சுத்தமோ ஆரோக்கியத்துக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பல்லுக்கு மட்டும் இல்லை, ஸோ எலும்பு சார்ந்த நம்ம உடம்புல இருக்க எலும்பு, ஸோ எல்லா எலும்புக்கும் இது வந்து ரொம்ப வலுவடைய செய்கிற ஒரு முக்கியமான ஒரு பாங்கு. ஸோ நெத்திலி மீன் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு இது. ஸோ தொடர்ந்து வந்து இந்த நெத்திலி மீனை வாரத்துக்கு 2 வாட்டி சாப்பிடுவாங்க. அண்ட் இதுலேயும் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது. ஸோ விட்டமின் இ ஏற்கனவே சொன்னேன், இதில் விட்டமின் ஏ இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம எலும்புக்கும் பல்லுக்கும் அவ்வளோ சத்து தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம். அண்ட் தென் மெயினாக பார்த்திங்கன்னா இதயம், அதாவது ஹார்ட்டுக்கு ரொம்ப 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 ஒரு நல்லது. ஸோ இதயத்தில் பார்த்திங்கன்னா இதயம் வந்து இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால இதயத்தில் இருக்கிற பாலியன் சட்ரைடுன்னு ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டு வரதுனால நம்ம இதயம் ரொம்ப வலுவடையும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் அதிகமாக ஆகிறதுனால இதயத்தை சுற்றி அங்கங்கே நிறைய ஏற்படும் பிரச்சனைகளை வந்து இந்த மீன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ உடல் எடை குறைக்கவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதயத்தை சுற்றி வர நோய்களை இது கண்டிப்பாக தடுக்கும். ஸோ இந்த நெத்திலி மீனை நீங்கள் வாரத்துக்கு 2 வாட்டி கண்டிப்பாக நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைங்க வீட்டில் யாராக இருக்காங்களோ அவங்க எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க. ஸோ அவ்வளோ நல்லது இந்த நெத்திலி மீனில், இவ்வளோ நல்ல மருத்துவ குணங்கள் உள்ளது. ஸோ கடல் மீன் தானே, என்னடா யாரா சாப்பிடுது அப்படி யோசிக்காதீங்க. ஸோ இதில் வந்து அவ்வளோ நல்லது இருக்குது. அண்ட் மெயின்லி கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த நெத்திலி மீனில் நமக்கு கண்ணுக்கும் உடல் எடை குறையிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ தொடர்ந்து இந்த மீனை சாப்பிடுவாங்க. ஸோ கண் பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக இதில் வந்து விட்டமின் ஏ இருக்கிறதுனால ஸோ அந்த பிரச்சனை எதுவும் வராது. ஸோ நெத்திலி 65 எப்படி செய்யலான்றது பார்த்தீங்களா? மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.